ஹாய் கைஸ், இப்போ டே 2 ஆஃப் திருப்பதியில் இருக்கோம். இப்போ திருப்பதியில் வந்து வைகுண்ட ஏகாதசிக்காக இதை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது வெறும் கொஞ்ச நாள் தான் இருக்குமா. உள்ள இது சோளம், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் வச்சு சோளம்லாம் மேலே தொங்குது. அதோட மாண்டேஜ் எல்லாம் இப்போ எடுத்திருக்கானுங்க. அதுக்கு உள்ள ஆட் பண்ணுவாங்க. வீடியோக்குள்ளனா வீடியோல அட்டாச் பண்ணுவாங்க. அதை பார்த்துக்கோங்க. மரியாதை வேண்டா உள்ள எல்லாம் ஜஸ்ட் ஒரு 3 lakhs சில 6 lakhs சில அப்படிதான் இருந்துச்சு. அதுதான் நான் என்ன சொல்றேன், பஸ் செக் எடுத்துட்டு அப்படின்னு கேக்குறேன். எடுத்துட்டு வரலன்றான் பொறுப்பே இல்லாம. ஏன்டானா செக் பவுன்ஸ் ஆயிரம்ன்றான். அப்ப என் மரியாதை என்ன வந்தாங்க. இங்க நம்ம வந்து நம்ம லக்ஸுரி கார் எல்லாம் கொண்டு வந்தா இங்க வந்து கிரௌட் ஆயிடுறதுனால கொண்டு வரல. நம்ம வேணும்ட்டே எடுத்தோம். ஆபீஸ்ல விற்கிறோம் சிலைய. ஆபீஸ் உள்ள விற்கிறதுக்கு நம்ம கோல்டுலே சிலை செஞ்சு வச்சிருக்கோம். நம்ம கடையா போடுறோம். நம்ம டைமண்ட்ல செய்வோம். இல்ல ஆபீஸ் வெளிய சுத்தி ஒரு தண்ணி தொட்டி மாதிரி கட்டி நடுவுல வந்து பெருமாளப்பா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானு பாத்துட்டேன். காசு இல்லைன்னா அப்பப்ப மணி உட்கார வச்சுருக்கோம் நடுவுல. என்ன காசு நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோன்றது எனக்கு புரிய மாட்டேன். என்னப்பா அப்ப பார்த்தால ஃபெராரின்ட்டு ஜஸ்ட் கோ வித் ரோல்ஸ் ராய்ஸ். நான் வீட்டுக்கு வரதுக்குள்ள எனக்கு ரோல்ஸ் ராய்ஸ் இருக்கணும். காட் இட். அதெல்லாம் ஒண்ணும் வராது. ஏன்னா நம்ம எல்லாம் பிறவிலே நம்ம வந்து பில்கேட்ஸோட பெரியமா பசங்கன்றது உனக்கு தெரியல. மணி கம் டுடே கோட் சுமாரையா ஜெல்லி பிப்பி மாமா பையன் இல்லையா? அப்போ கசின்றாது. இனிமேல் நான் ரூமுக்கு போவோம், காசு எடுத்துட்டு வரோம், இந்த கடையை வாங்குவோம். வேலையை முடியும். பாத்தீங்களா அந்த ஆன்டி அந்த தொடப்பக்கத்தை வச்சு அடிப்பாங்க. நாயே பேர் நிமிஷம் காட்டு தெரியுது. ஒரு நிமிஷம் நாய் 200 ரூபா கொடுத்து போலாம ஓசில வாங்கிடுச்சு நாய். இது பாரு. எனக்கு செமையா பசிக்குது. நான் வா டீ ஏதாவது சாப்பிடலாம். ராகவான்ற பேரு என்ன சொல்லிங்க. இதுக்குதான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். ஓட்டு 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 ஓடனே அவனை ஓட்டை கொண்ட அவனை முந்திரான். அவனை ஓட்ட முடி டிரைவர் பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்னடா இந்த ஊர் பேரு வெல்கம் டு பிரின்ஸ் லாக் சொல்லவே அதெல்லாம் மைக்ல சொல்றான். லேபாக்சி நீங்க வந்து நம்ம லேக் பார்க் வந்திருக்கோம். எங்க பேரண்ட்ஸ் நாங்க தொலைச்சிட்டோம். ஸோ அதை நாங்கள் வந்து பேரண்ட்ஸை ஃபைன் பண்ணி நைட்டு டின்னருக்கு சாப்பிட்டு ரூமுக்கு போயிட்டு தூங்குவோம். ஓகே வாங்க நம்ம போயிட்டு நேரா சுத்தி பார்ப்போம். எந்த ஏரியாடா இது? இது திருப்பதி லேபாக்சி பஸ் ஸ்டாண்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சந்தில வந்து இந்த லாஸ்ட்ல வந்து அந்த கடையை காட்டுறோம். ஆனந்தம் முருகன். ஓகேவா? இது பாத்தீங்கன்னா ஃபுட் எல்லாமே நல்லா இருக்கு. லைக் ரீசனபிள் பிரைஸ் தான். மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ், மஷ்ரூம் நூடுல்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. தோசை, சோளாபூரி அல்டிமேட். ஆனா பரோட்டா மட்டும் கொஞ்சம் சரியில்லை. மற்றபடி ரேட் எல்லாமே வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்கு. திருப்பதி வந்தீங்கன்னா எங்கடா என்ன பஸ் ஸ்டாண்ட்? ராம்பக்ஷா பஸ் ஸ்டாண்ட் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரியே இருக்கும். ஒரு 3 ஸ்ட்ரீட். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் உள்ளே வந்துருங்க. ஓகேவா?
நல்லா இருக்கும். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆமா, அதுவும் இல்லாம பரோட்டா வந்து நைட்ல வந்து சாப்பிடாதீங்க, காலைல ஆகி வராது. நீங்க வந்து எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க, டஸ்ட்பின்ல நடுவில் போட்டு. எல்லாருக்கும் பண்றது இல்ல. ஓகே, நாங்க ரூமுக்கு போயிட்டு நாங்க வந்து எதா இருந்தாலும் நாங்க பேசணும். 2 hours later. ஓகே, சாப்பிட்ட மைக் அங்க இருக்கு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு தெம்ப ஒரு காஃபி குடிச்சிட்டு குளிருக்கு எதமா குடிச்சிட்டு போலான்னு பார்த்தோம். நாங்க 2 பேரும் காஃபி குடிக்கிறோம், இவன் மட்டும் பாயசம் குடிக்கிறான். போயிட்டு 10 வாட்டி அண்ணா சக்கரை அண்ணா சக்கரை அண்ணா சக்கரை. சக்கரை இல்லாம குடுக்குறானா? நாங்க குடிக்கிறோம், எங்களுக்கு இருக்கு. 3 பேருக்கும் ஒன்னா போடுறான்டா. நீ சுகர் அப்ப அவன் டிபியா? அவன் வந்து காஃபியே குடிக்க மாட்டான். நீ குளிர் டேய், அவன்கிட்ட கேளு. சக்கரை இல்ல காஃபி குடிக்கிறேன்னு சக்கரை இல்லைன்னா இறங்காதுடா. நீ போயிட்டு 10 வாட்டி சக்கரை எல்லாம் போட்டு வரல. நோ, நான் அதான் காஃபில சக்கரை போட்டாதான் நல்லா இருக்கும். 10 வாட்டி போடுவியா? 10 வாட்டி போடுவியா? ஒரு வாட்டி தான் போட்டேன். 10 வாட்டி போய் போட்டு நீ அண்ணா சக்கரை போடுங்க, நான் சக்கரை போடுறேன். சரி விடுங்க. ஒரு டீ தூள் காஃபி தூள் போடுங்க எக்ஸ்ட்ரா. வெள்ளை சக்கரை சாப்பிடாதீங்க, உடம்புக்கு நல்லது இல்ல. இந்த நாய் மாதிரி ஆயிடுங்க. அப்புறம் பாருங்க, ஒபிசிட்டி ஃபுல்லாவே ஆபரேஷன் எல்லாம் பண்ணிருக்கேன். நான் பிராக் லெஸ்னர் மாதிரி தொப்பையிலே 6 பேக் வச்சிருப்பேன் நானு. வேற ஒண்ணும் இல்ல. ஓகேவா? நான் கரெக்டா தான் இருக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப ரூமுக்கு போயிட்டேன். ஓகே, அப்போ நான் முடிச்சிட்டேன். A few moments later. அடுத்து எதுல போறோம்? பஸ் விட்டோம். எங்க அப்பா வராரு, பிளைட் எடுத்துனே. அவள்தான் அடுத்து மாதனோட அப்பா வராரா பிளைட் எடுத்துட்டு. எங்க தெரியல, அங்க தொத்தி விடுறாங்க. அங்க காட்டுப்பா. மரியாதை தெரியல. பெஸ்ட் ஜர்கின் மாட்னு மிலிட்டரி பேண்ட் போட்டுறானுங்க. அக்கடா இவனோட போனை தூக்கி வச்சுட்டு அக்கடா மரியாதை தெரியாத பசங்களா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க நம்ம இங்க இருந்து கண்டினியூ பண்ணுவோம். அண்ணா ஆமாண்ணா மாதனா எங்க உங்க அப்பா? கலிபோர்னியா வரைக்கும் ஏய் ட்ரிப் எல்லாம் பக்காவாடி பண்றான். ஏய் குளிருது, வெயில் வேற அடிக்குது. குளிருது வெயில் அடிக்குதா? சரி குளிருது. ஒரு தங்கிட்ட புதுசா மைக் வச்சுதான் எல்லாம் புதுசா பொம்மை கட்சலாம் ஆர்வத்துல ஓடிக்கும் பத்தியா, அந்த மாதிரி தான் புதுசா மைக் நல்லா இருக்குன்னு நாங்க ஏன் இப்ப தங்க மாதிரி ஜொலிக்க தெரியுமா? எல்லாம் அவரோட அருள். அவரை காட்டுறான், எல்லாம் அவர் தான். அவரை வந்து சாதாரணமா பார்க்கவே முடியாது. நாம நினைச்சாலும் அவனை மீட் பண்ண முடியாது, அவன் நினைக்கணும். நீ நினைச்சா பார்க்க முடியாது, நான் நினைச்சா பார்க்க முடியாது. அவரு கூப்பிடணும். நம்ம எந்த படத்துல மூக்கு தேமன் சொல்ற மாதிரி தான், அவரு கூப்பிடும் போதுதான் நம்ம போக முடியும். ஓகேவா? ஏன்னா அப்படி பார்த்தாக்கா லாஸ்ட் டைம் நான் வந்து இது எல்லாரும் பஸ்ல போவாங்க, எப்படின்னா போவாங்க மலை மேல வரைக்கும். நான் நடந்தே வந்தேன் வீட்டுல இருந்து. ஆனா அப்ப என்னால அவரை பார்க்கவே முடியல. ஏன்னா அப்ப நான் நினைச்சேன், அவர் நினைக்கல. இப்போ வந்து அவர் நினைப்பாரு. அந்த புலி பேசிட்டு நான் அப்பவே புலி இன்னும் இப்போ வரைக்கும் வச்சுட்டு இருக்க மாட்டேன். அதெல்லாம் அப்படியே கக்கிடுவேன். அப்பா கக்கிடுறதுனால கேமராமேன் கக்கிட்டு போயிட்டான். நல்லா நீதான் கண்டுக்காம அப்படியே போயிட்டேடா நீதான். ஓகே, திருப்பதி ஒரு நல்ல ஸ்பாட்டு. ரூமுக்கு போகணும் நானும் அங்க சொன்னேன். சாப்பிடும் போது காஃபி சாப்பிடும் போது சொன்னேன், இங்க வந்து சொன்னேன். ஏன்னா பஸ் வந்துச்சு, நாங்க ஓடணும். பஸ்ல எங்கம்மா போனோம் அப்படின்னு கேட்டான். எந்த ஊர்ல போனோம்னு சொன்னோம்? ஓகே. ஏய் குனிஞ்சு நான் குனிஞ்சு டவுன் டு எர்த்தா நான் பேசுறேன். நீ வா, நீ காட்டுற பிரச்சனை இல்லடா. வாடா வேண்டா. பட் இடுப்புல டவுசர் நிக்காத. அவன் வந்து இப்படி புடிச்சுட்டே போயிட்டு இருக்கான். அது லூசா இருக்கு, இருக்கிறத போட்டு. ஓகே காய்ஸ், அதான் அந்த இடத்துக்கு போனா அங்க போய் நில்லுங்கட்டாங்க. திரும்பவும் அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவோம். திரும்ப நான் இந்த ரோட்ல வீடியோ போடல, நான் உள்ள போய் தான் நான் பேச போறேன். ஏய் சொன்னேன் இங்க பேச வேணா, ரூமுக்கு போலான்னு 10 வாட்டி ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டுதான். ஓகே நம்ம போலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவர் கிடக்குறாரு. வாங்க நம்ம ஒரு vlog போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரிஞ்ச் vlogs. கிரிஞ்ச் vlogs எந்துதான் அது அவருக்கு தெரியாது. இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா,
என்றும் இவனும் குழந்தையா, வார்த்தை இன்னும் மழலையா, சிரிப்பில் இதயம் பொங்குதே, கருணை சிந்துதே. காற்று மலையில் மோதலாம், அந்த கடலில் சீரலாம், இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே.